இன்னைக்கு என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல குயிக்கா வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு சூப்பரான பாயசம் தான், ரவா பாயசம். இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் லைட்டாக சூடானதும் 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைனா முந்திரி கரிஞ்சு போயிடும். முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா 10 திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை சேர்த்துனதும் லைட்டாக சூடானதும் இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம காய்ச்சின பால் நான் 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். 300 ml இருக்கும். அதை உடனே ஆட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரவை கட்டி விழுந்துரும். ஆட் பண்ணது நல்லா இந்த மாதிரி கைவிடாம கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லை இந்த மாதிரி கட்டி இருக்கும், அதனால நம்ம கைவிடாம கலர்னோம்னா கட்டி வராது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா பாயசம் தயார். சட்டுன்னு ஏதாவது ஒரு பாயசம் ரெசிபி பண்ணணும்னா இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.